துணைத் தலைவர் மாவட்ட ராமநாதன் அவர்களுக்கும், செயலாளர் தியாகராஜன் அவர்களுக்கும், இணைச் செயலாளர் சுப ராமசாமி அவர்களுக்கும், பொருளாளர் சாதனம் அவர்களுக்கும் இந்த மலரை வெளியிட்டு நமக்கெல்லாம் உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளித்துள்ள நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் முதல்வரை பெற்றுக்கொண்டு நமக்கெல்லாம் நல்ல உரையை பேசி அமர்ந்திருக்கக்கூடிய தியாகராஜ கல்லூரியின் செயலர் கருவுக்கு தியாகராஜன் அவர்களுக்கும் இந்த மலரை பற்றி பேசி மீண்டும் தொடர காத்திருக்கக்கூடிய செயலர் திருக்குறள் பேரவை கரூர் மேலை பழனியப்பன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் நமக்கெல்லாம் நன்றி கூற காத்திருக்கக்கூடிய மீனாட்சி அவர்களுக்கும் அதுபோக நல்லதை தெரிவித்து நல்லதை நாடி வந்திருக்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி நகரக்காரர்கள் அனைவருக்கும் பெரிய இணைய வழக்கத்தை நகரத்தார் அப்படின்னு சொன்னோடைய ஒரு 5 பேர் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஏற்பகை நயினார், கண்ணகி, காரைக்கால் அம்மையார், நம்ம பாடகர் புத்தக செட்டியார், இப்படி ஒரு 5 பேர் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. வரலாறுகள் 63 நாயன்மாரில் காரைக்கால் அம்மையார் வந்து அந்த சிலையில் அவங்க உட்காந்துருப்பாங்க. எங்கள் ஊர் சொந்த ஊர் அவினாசி, சித்திரை மாதம் தேர்தலுக்கு முன்னத்து 3 நாள் முன்னாடி 63 உள்ள வரும். கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் எங்கள் அப்பாவோட போய் அந்த 63 நாயன்மாரில் அந்த உலா எடுக்கிறவருக்கு போய் முன்னாடியே வாழ்ந்து பட்டத்து போயிருக்கோம். அதில் நான் போய் எடுத்து தெரிஞ்சதே வந்து அந்த உட்காந்துருக்கிற காரைக்கால் அம்மையாருடைய குறித்து தான் எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த காரைக்கால் அம்மையாருடைய கதையை நடிகர் சிவகுமார் படத்தை பார்த்து அவங்க மேலே அவ்வளோ ஈடுபாடு தலைகளை நடத்தமான சிவனை பார்க்கறது. அவங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இளைஞர் அறிவித்து சொன்னாங்க, செட்டி நாடுன்னு ஒரு நாடு ஒரு இணைச்சு பேர் இருக்குது, இது ஒரு நாடு அப்படின்னு. உண்மையில் அது பெரிய நல்ல விஷயமாக தெரியுது. கடலுக்கு மேற்க, விராட்மலைக்கு மேற்க, வைகைக்கு வடக்க, வெள்ளாற்றுக்கு தெற்க இருக்கக்கூடிய இந்த செட்டி நாடுங்கிறது எல்லா இந்த சேர்ந்தத்தில் கரெக்டாக இடம்பெற்றிருக்கு. இதை விட இன்னைக்கு எனக்கு எல்லாரோட மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, உட்கார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வேண்டிட்டு இருக்கீங்க. அதனால இதை சிறப்பு கூட்டு போடுறது இருக்கு. எனக்கு இவ்வளவு மதிப்பு மரியாதை கொடுத்து எனக்காக இல்லை, இந்த வேடிக்கையாக கொடுத்துட்டீங்கிறது பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எப்படி தாய் வேற தமிழோ நம்மளை எங்கே போனால் அடையாளம் காமிக்கிறது ஒரே கூட வேட்டி தான். நீங்கள் லண்டன் போயிருந்தாலும் சரி, யூகே யூஎஸ் போயிருந்தாலும் சரி, வேட்டி அப்படின்னாலே வந்து தமிழை பேச ஆரம்பிச்சுருவாங்க. வேறு எந்த வீட்டிலுமே வேண்டியதில்லை. நம்ம அடையாளம் காமிக்கிறதுக்கு இதை விட வேலை எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த வேட்டியை நான் கண்டுபிடிக்கல. கிட்டத்தட்ட எந்த வருடம் கண்டுபிடிச்சாங்க 3000 நாள் வருடத்துலேயே தெரியல. காட்டு வினாடிகளாக இருக்கும்போது, காட்டில் இளதலை கட்டிட்டு இருக்கும்போது, அந்த கலாச்சாரம் இல்லாத காலகட்டத்திலிருந்து பருத்தியிலிருந்து ஒரு நூல் எடுத்து அது முதலுடைய தயார் வந்து அந்த வேட்டியே தெரியும். பழைய காலத்தில் பார்த்தோம்னா எல்லா சிற்பத்திலையும் அந்த வேட்டி இருக்குது. திருவள்ளூர் கூட வேட்டி வச்சு பார்க்க முடியல. இன்னைக்கு அன்றைக்கி ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வேட்டி கட்டிட்டு இருந்ததை பார்த்தா இன்னைக்கு கேரளாவில் பார்த்தா சட்டப்பட்டு வீட்டு பெண்கள் கட்டிட்டு இருப்பாங்க. காலச்சூட பெண்கள் எல்லாம் சேலைக்கு சுடிதாருக்கு போயிருந்தாலுமே வேட்டி தான் நம்முடைய எப்படி மொழியில் முதல் மொழி தமிழ் மொழியோ அது மாதிரி முதல் மொழி இந்த வேட்டி தான். இது இஸ்லாம் மதத்தில் உள்ள வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் உள்ள வந்த முன்னாடி நம்முடைய கலாச்சாரம் சீரழிஞ்சு ஏதோ வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்கிற அந்த கோர்ஸுக்கு போனால் தான் மரியாதை அப்படிங்கிறத
பின்னாடி போய் காலகட்டத்தில் 1947 முன்னாடி இந்த கல்ச்சர் இல்லாத போயிடுச்சு. அப்போது நான் எஸ்எல்சி முடிச்சுட்டு அவினாசியிலிருந்து தொழில் நிமித்தமாக திருப்பூர் வர வேண்டியதாக இருந்தது. அப்போ ஐயா கரவேட்டூரில் பேசும்போது சைக்கிளில் போய் வேட்டி கட்டுன்னு சொன்னாங்க. நான் வேட்டி கட்டி சைக்கிளெல்லாம் போகல, வேட்டி கடைக்கு வேலைக்கிறவங்களும் சைக்கிள் வந்தேன். இதில் ஒரு என்ன விஷயத்தை ஒரு சைக்கிளுக்காக போனால் ஒரு சைக்கிள் சொல்லுதான் ஞாபகம் சொல்கிறேன். நான் ஒரு கடையில் எஸ்எல்சி முடிச்சுட்டு போய் மார்க்கெட்டுக்கு விட்டு வைக்கிறதுலையாக அந்த கடையில் வேலை பார்த்துருக்குறேன். அப்போ அந்த கடையில் வந்து நெசவாளர்கள் எல்லாமே வந்து அவங்க கையில் வேட்டி சட்டை போடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை வந்து ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. சாயந்தரம் வெளியே உட்கார வச்சு எங்களுக்கு டீ கேட்குறது மத்தியானம் அவங்களுக்கு தனியாக கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாயந்தரம் உட்கார வச்சு சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அந்த பஸ்ஸுக்கு போகிற டைமுக்கு வந்து பணத்தை கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க பக்கத்துக்கு போயிடக்கூடாதுக்கு அந்த காக்க வச்சு கொடுப்பாங்க. அந்த சின்ன வயசில் எனக்கு சம்பளம் மாதம் 120 சம்பளம். அதில் அவங்கள பார்த்து கருதப்பட்டு அவங்கள வெளியே கூட்டிகிட்டு போய் கடையில் டீ போட்ட கடையில் வாங்கி கொடுப்பேன். இதுக்கு ஒரு செலவு ஆகிடுக்குள்ள இந்த செலவு என்னுடைய சம்பளத்தில் வீட்டு குறைவாக கொடுக்கும் போது ஏன் கம்மியாக இருக்குன்னு கேட்பாங்க எங்கள் அம்மா. நான் இந்த மாதிரி நெசவாளர்லாம் வந்து அவங்க போய் வயிற்று வச்சு இந்த கடையில் குடிக்க கூட தண்ணி கொடுக்குறதில்ல, பார்த்தா பரிதாபமாக இருக்குது, அதனால் எதை கூட்டிகிட்டு போய் ஒரு டீ கடை வாங்கி கொடுத்தேன், அதில் செலவை போச்சோம் அப்படிங்க. நான் வாங்குகிற சம்பளம் 150 ரூபா, அந்த மாதம் 20 ரூபாய்க்கு செலவு நான் சந்தோஷமாக ஆகுமே அப்படின்னு எங்கள் அம்மா வருத்தப்படுது. இந்த மனசில் சந்தோஷப்பட்டது வருத்தப்படுது. ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா கேட்கறது சரியாக தானே இருக்குது, நம்ம இருக்கிற வறுமையில் போய் நம்ம இந்த அளவுக்கு செலவழிட்டு இருக்கோமே அப்படின்னு இருந்தது. இருந்தாலும் வந்து இந்த நெசவாளர் பார்க்கும்போது அவங்க இருக்கிற அனுதாபத்துக்கு அவங்களுக்கு எதுவும் செய்யாதது அதுவும் பாவமாக தெரியல அப்படிங்கும்போது ஒரு முடிவு எடுத்தேன். என்ன முடிவு அப்படின்னா, அவினாசியிலேருந்து திருப்பூருக்கு பஸ்ஸுக்கு 35 பைசா, போக வர 70 பைசா, மாதம் 21 ரூபா. இந்த 21 ரூபா எங்கள் அம்மாட்ட வந்து நீங்கள் பஸ்ஸுக்கு கொடுக்குற காசு மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு நான் சைக்கிள் போக ஆரம்பிச்சேன் 12 கிலோமீட்டர். அந்த சைக்கிளில் 12 கிலோமீட்டர் போகிறனால நான் மிச்சமான 20 ரூபாயில் அவங்களுக்கு டீ வடை போட வாங்கி கொடுத்து அந்த அனுதாபத்தை அந்த 100 ரூபாயில் 20 ரூபாய் செலவு பண்ணி எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தினேன், அந்த நெசவாளருக்கு சமாதானப்படுத்தினேன். அந்த கரைக்கு ஒரு சைக்கிள் போட்ட கரையை சொன்னார். அது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை சொன்னேன். இன்னைக்கு இந்த சமூகம் ஒரு 75 வருஷமாக ஒரு சங்கத்தை ஆரம்பித்து இன்னைக்கு வேறு எல்லா ஒரு அமைதியாக ஒரு நிர்வாகத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேருக்கு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இத்தனை பேர்த்த ஒரு 3000 குடும்பத்தில் நீங்கள் சேர்த்து ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு இந்த மேடையில் உட்காந்துருக்க அத்தனை பேருமே எந்த விதமான எதிராக இருந்தாலும் நம்ம சமூகம் ஒரு நல்ல உயர்வு போகணும், நல்ல ஒரு விழிப்புணர்வு இருப்பவங்களுக்காக ஒரு சங்கத்தில் மலர்லாம் வெளியிட்டிருக்காங்க. இந்த மலர் வெளியிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பல நிகழ்ச்சியில் நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த பெல்ட்டில் தஞ்சாவூரில் ஒரு 6000 ஸ்கொயர் அரசாங்கத்துடைய இடத்தை வந்து வாடகை 2 படமாக இருந்தால் கூட நீங்கள் அரசாங்கத்துக்கு டொனேஷன் கொடுக்குமா நினச்சிட்டு கொடுக்குன்னு சொல்லி அந்த கடையை ஏற்பாடு பண்ணி கொடுத்து ராமராஜ் கடையிலேருந்து அவரே வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம், அவர் பண்ணி விஷயம் இருக்குது. அடுத்தது ஒவ்வொரு வருடம் வந்து தமிழ் இந்து திசைன்னு ராமராஜ் திசையிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திறமைமிக்க அதாவது பணிக்கு மேலே ஆசிரியர் மாணவர்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்து அவங்களுடைய எதிர்காலத்தை உயர்த்தக்கூடிய ஆசிரியரை தேர்வு பண்ணி அவங்களுக்கு வந்து விருது கொடுப்போம். ஒவ்வொரு நபரும் சென்னை விருது கொடுப்போம். அவர் பதவியேற்ற காலத்துக்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கு வந்து இந்த ஆசிரியர்களை பாராட்டி ஒவ்வொருத்தருக்கும் அந்த விருதை கொடுத்து அதை உற்சாகம் கொடுக்கிறவர். அதனால் ஒவ்வொரு நிகழ்வும் நாங்கள் அவரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து சொல்லுவார் எல்லாத்தையுமே தொழில்கள் ஒரு சிஎஸ்ஆர் இடத்துல வந்து அரசாங்க பள்ளி தத்தெடுத்து பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லுவார். அந்த பள்ளி அரசாங்க பள்ளி வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் ஈக்குவலாக கொண்டு வரணுங்கிறதுல மிகப்பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய உற்சாகத்தை பெற்றிருக்காரு. அவ்வளோ ஒரு இளைஞர் முன்னோர்லேருந்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஒரு கல்விக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து இன்றைக்கி இந்த மலர் வெளியிட்டது மிக சிறப்பான விஷயம். ஒரு
10-12 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நான் ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணேன். அப்போ யாரை வச்சு ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆன்மீக தலைவர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அரங்காவலர் கண்ணன் அவர்கள். அந்த மதுரை மீனாட்சி கோயில் சொல்கிறது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. 1878 மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம் மொட்டை கோபுரமாக இருந்தது. அந்த கோபுரத்தை சீரமைச்சு இன்னைக்கு எவ்வளோ பெரிய கோபுரம் கட்டி கொடுத்தது நகரத்தாரை நீங்கள் தான். அதைய அரங்காவலர்களை பொறுப்பெடுத்து மிகப்பெரிய சிறப்பாக நடத்திட்டு இருந்தார். அவரை வச்சு பண்ணணும் எனக்கு ஒரு ஆர்வம். அப்புறம் அவரை நேரடியாக போய் அவரை பார்த்து பேசி, வீட்டில் போய் பார்த்து பேசி அதை சம்மந்தம் வாங்கி வந்து அந்த ஷோரூமுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அப்போது வீட்டுக்கு போகும்போது அது வீடாக இல்லை, ஏதோ கோயில் இருக்கிற மாதிரி இருந்தது அந்த வீட்டில். அப்போது ஒருத்தர் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு 22 வயசு இளைஞர் வந்தார். இந்த காலத்து இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க, நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஜீன்ஸ் போட்டிருப்பாங்க, அப்படி வேணும்னு வீட்டிருப்பாங்க. ஆனால் அந்த இளைஞர் வெள்ளை வீட்டு வெள்ளை சட்டா நெத்தி திருப்பி இருக்கு, அவ்வளோ அமைதியாக பணியில் வந்துருக்காது. அந்த சப்ஜெக்டை பேசி அந்த 26 வயசுல இப்படி ஒரு தோற்றம் எப்படி வரும்போது அது அந்த ஜீன் அப்படியே அந்த சமூகத்தாருடைய பண்பு, பணிவு, நடக்க, அறிவு இது எல்லாமே ஒன்று இருந்தது. இன்னைக்கு முன்னாடி உட்காந்துருக்கு. தாத்தா பண்ண விஷயத்தை, அப்பா பண்ண விஷயத்தை தலைமுறை மாறினாலுமே இன்னைக்கு இருக்கிற அந்த டெக்னாலஜியோட அந்த கல்லூரியும் திறம்பட நடத்திட்டு, அந்த தொழிலையும் இன்னைக்கு திறம்பட நடத்திட்டு, சமுதாய பணியும் நல்லா பண்ணிட்டு, அந்த கோயில் அரங்கார பணியும் நல்லா முறையாக பண்ணிட்டு இருக்காரு. அவரை வச்சு இன்னைக்கு ஒரு புத்தகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வு ஏற்படுத்திருக்கீங்க. அவர் பேசிய விஷயம் நிறைய விஷயம் நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற பெரிய வாய்ப்பு இருக்கிறது. நிறைய இடத்துல நல்ல முறையாக உபயோகப்படுத்துங்க. இளைஞர்கள் ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. மேடை பள்ளியப்பன் அந்த மேடை பேச்சாளர் அந்த தண்ணீர் பொருளை அந்த புத்தகத்தை பேசிட்டு இருந்தார். அமைச்சர் வந்ததுனால அப்படியே நிற்கிறாரு. எனக்கு அடுத்து அவர் தொடர்ந்து பேசுவார் நினைக்கிறேன். நிறைய விஷயம் நான் மூலம் கேட்டுக்கலாம். அவருக்கும் நிறைய மாதத்துக்கு உலகத்தை தெரிவித்துக் இன்னைக்கு இந்த நகரத்தாருடைய பண்பு, இந்த கல்ச்சர், இது எப்படியோ எதுவும் தெரியல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. எங்கள் அப்பா விவசாய குடும்பம். மீனாட்சியில் ஒரு 1.5 ஏக்கர் தான் இருக்குது. அதை வச்சு தான் எல்லாம் படிக்க வச்சு பண்ண முடிஞ்சது எல்லாமே. அவருக்கு மிகப்பெரிய விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஆசை. நான் தொழிலை உயர்ந்த பின்னாடி அவருக்கு ஒரு 16 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்து, அந்த காங்கை மாடுகள்லாம் வாங்கி கொடுத்து, அவருக்கு ஒரு அந்த தோட்டம் வீடு எடுத்து கொடுக்கணும் யோசனை போது எப்படி ஒரு வீடு எடுக்கலாம் அப்படின்னு நானும் என்னோட மனைவி நல்லா உட்காந்து கலந்தாருக்கும் போது, ஏன் நம்ம காரைக்குடி மேலே ஒரு வீடு எடுக்கலாமே, ஸ்டைல் கட்டலாமே அப்படின்னு சொல்லி காரைக்குடி பார்த்து அங்கே இருக்கிற அந்த திண்ணக்கால அங்கே இருக்கிற ஒரு நிலவு இதெல்லாம் கொண்டு போய் வச்சு, நீங்கள் காரைக்குடி வீட்டில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தோட்டம் ஒரு வீடு எடுத்து வாரத்தில் 2 நாள் இன்னைக்கு அந்த வீட்டில் போய் டவுனில் இருக்கிற வீட்டை விட அந்த 2 நாள் அந்த வாரத்துலேயே மிகப்பெரிய அமைதியான ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய இடம் அது இருக்குது. அதை பார்க்கும்போது எப்படி ஸ்கெட்சிங் கேட்பாங்க, வரவங்களாம் கேட்பாங்க. அது என்ன தாக்கம் தெரியல. அது அந்த கலாச்சாரத்தோடு வந்ததுனால அந்த தாக்கத்தில் அதே கதவு, அதே ஜன்னல், அதே ஸ்டைலில் அப்படியே கட்டலேருந்து எல்லாம் அதே மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். நீங்களே எப்படி ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டை அனுபவிக்கிறோம், அதே மாதிரி நான் வாரத்தில் 2 நாள் அந்த வீட்டை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கெல்லாம் கொடுத்து நான் நன்றி சொல்லணும். காரைக்குடியில் இருக்கிற காரைக்குடியில் மையப்பன் ஒருத்தர் இடத்துக்கு நீங்கள் இந்த ராமராஜ் சோப்பு போட்டோன்னு எங்களுக்கு எல்லாருமே வேட்டி கட்டாளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷம் முன்னாடி சொன்னார். தேவான நகர் மேலே ஒரு ஃப்ளோர் கட்டி கொடுத்து இன்றைக்கி பெரிய நல்ல ஷோரூம் நடந்துட்டு அந்த மையப்பன் மேலே நன்றி அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். இந்த ஒன்று சேர்ந்து இந்த மனதை வெளியிட்டு இதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறத விட நாம் நம்முடைய லைஃப்பில், அதாவது
திரைகளோடும் திரையில் சேர்க்கிற சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வியாபாரம்னா என்ன அப்படிங்கிறது உலகத்துக்கே காமிச்சு கொடுத்துருங்க. வங்கினா என்ன, பேங்க்னா என்ன, டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னு ஆங்கிலேயே ஒரு பாராட்டு பண்ணவங்களுடைய இனம் நீங்கள் எல்லாருமே. இன்றைக்கி தலைவர் சொல்கிற போது சொன்னார், இது மாதிரி நாங்கள் 44,000 பேருக்கு ஃபேமிலி இருக்குது அப்படின்னாரு. உலகம் முழுவதுமே அவ்வளோதான் ஃபேமிலி இருக்குன்னு எனக்கு ஆச்சரியம் போச்சு. 1 லட்சம் பேர் இருக்கிறது. இந்த சபையில் வந்து 44 பேர் ஒரு பொறுப்பு இருக்காதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய பாப்புலேஷன் 8 கோடி. அதில் 5% நீங்கள் இருக்கீங்க. இது எதிர்க்கும் போது எனக்கு ஒரே ஒரு ஞாபகம் வந்தது. மகாபாரதத்தில் கௌரவர்கள் 100 பேர், ஆனால் பஞ்சபாண்டவர் 5 பேர் தான். அந்த மகாபாரதத்தில் கதையை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது, கிருஷ்ணன் கூட இருந்து பண்ணுறது இருக்குன்னா அந்த அறிவாளியோட அந்த நல்ல பண்பு இருக்கக்கூடிய அந்த உலகத்திலேயே மாற்றி அமைக்கக்கூடிய அந்த மகாபாரத கதையில் ஜெயிக்கிறத எடுத்துக்காட்டுறது அந்த 5 பேர் சொல்லியிருக்காங்க. 100 பேர் இருந்தாலுமே அந்த 5 பேர் தான் அந்த கடைசியில் வெற்றி பண்ணுறாங்க. இதில் அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். பஞ்சபாண்டவர் மாதிரி ஒவ்வொரு சகரத்தார் வந்து ஒரு 4 விவசாயம் குடும்பம் சேர்ந்தான்னு சொல்கிறேன். வெள்ளைக்காய் எடுக்கிறோம், அடுத்தது விதைக்கிறதுக்கு நல்ல விதையை மொத்தமாக எடுத்தால் அடுத்த விதைக்க யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் நம்முடைய தமிழுடைய கலாச்சாரத்துக்கு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். அதாவது நல்லவர்கள் நல்ல முறையை சம்பாதிக்கிறதுக்கு எடுத்துக்காட்டுறீங்க. எப்போ பொருளாதாரத்தில் உயரமோ, எங்கெல்லாம் பிரச்சனை நிறையா வருது அப்படின்னா பொருளாதாரத்தில் குறைவாக இருக்கிறது பிரச்சனையே இல்லை. பொருளாதாரத்தில் நிறைவடைஞ்சிட்டோம்னா அடுத்ததே வந்து அது ஈகங்களுக்கு கூட ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அது எல்லாருக்கும் இப்படி வரதில்லை. பட் உங்களுடைய நகரத்தார்களுக்கு அது கட்டளை ஊழியர்களுக்கு வந்து அந்த கோயில் பணி, அந்த சமூக பணி, அந்த கல்வி பணி, அந்த 3 பண்ணணும்னா பொருளாதாரம் இருக்கணும். அந்த பொருளாதாரத்தில் இன்றைக்கி தொழிலில் நம்பர்னா எல்லா தொழிலும் இன்றைக்கி செட்டிநாடு சிமெண்ட்டு, ஸ்பீக்கரம், பத்திரிகையில் பார்த்தா குமுதம், கவிதையில் பார்த்தா கவிஞர் கண்ணதாசன், இப்படி கல்வி யூனிவர்சிட்டி பார்த்தா அழகா யூனிவர்சிட்டி, காரைக்குடி, இப்படி எல்லாம் டெல்லி போனோம்னா இன்றைக்கி அங்கேயும் வந்து நடக்கிறத ரிசீவ் பண்ணுறது பார்க்கணும். இப்போ அந்த கமல்களை அவங்க நடத்திட்டு வினோதம் நடத்திட்டு இருக்காரு. அமைச்சராக நிதி அமைச்சராக இருந்துட்டுருக்காரு. சிதம்பரம் ஐயா ஒரு 20 வருஷம் எடுத்துட்டு வந்து அம்மாவுக்கு ஓப்பன் பண்ணி வச்சேன். அப்போ எங்கள் வீட்டில் அவரோட எல்லாம் மதியம் சாப்பிட்டு எல்லோரும் ரொம்ப ரிலாக்ஸாக பேசிட்டு இருக்கிற போது அந்த ஒவ்வொரு விஷயத்தை எப்படி உள்வாங்கி பண்ணுறதுக்கு அது ரொம்ப சொல்கிறேன். எல்லாம் உட்காந்து இயல்பாக பேசிட்டு இருக்கிற போது நான் சாதாரணமாக கேட்டேன். அவர் அப்படி நிதி அமைச்சராக இருக்காரு. ஐயா, இந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க எல்லாத்தையுமே வந்து கட்டலை அப்படின்னா விலக்கு போடுற மாதிரி விளம்பரம் பண்ணுறீங்க, இல்லை சிறக்கம்பியை போட்டு அதுக்குள்ளே சொல்லி போட்டுரும் அப்படின்னு சொல்லி அந்த சிறக்கம்பியை போட்டு காட்டுறீங்க. இந்த இந்தியா நடத்துறதுக்கு, அரசாங்கம் நடத்துறதுக்கு மிகப்பெரிய டேக்ஸ் கட்டுறது வேறு வகை தானே. அவங்க ஒரு கிரிமினலாக எதுக்கு சார் காமிக்கிறீங்க, ஐயா காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சிட்டார். சிரித்த பின்னாடி அடுத்தது அந்த மாதிரி விளம்பரம் வளர்ந்து நிறுத்திட்டாங்க. அந்த சிறை கைதியாக நம்ம கைதி வளர்ந்து போடுற படத்தையும் எடுத்துட்டாங்க. இந்த சிறை கம்பி போட்டதை எடுத்துகிட்டு எப்படி போட வந்து அந்த இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களை வந்து இந்தியாவுடைய பில்லர் அப்படிங்கிற மாதிரி மாற்றி போட்டாங்க. எந்த விஷயத்தையும் பாசிட்டிவாக சொல்கிறத உடனே அப்ளை பண்ணி அமைச்சராக இருந்தால் கூட வந்து ஒரு சாதாரண சொல்கிறாங்கன்னு எடுத்துக்காம அதை போய் நடைமுறைப்படுத்தினாங்க. அதை நான் பல மேடையில் சொல்லியிருக்கிறேன். அதில் நான் எல்லா விஷயத்தையுமே உள்வாங்கி இந்த சமூகத்துக்கு எது தேவை அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தை பண்ணுறீங்க. அதாவது சம்பாதிக்க மட்டும் முக்கியம் இல்லை, அதை எப்படி செலவு பண்ணணும், அதை எப்படி முறையை அனுபவிக்கணும், அது அந்த முறையை அனுபவிக்கிறதுக்கு இலக்கமே நீங்களா. அந்த வீடு அற்புதமாக இன்றைக்கும் போய் பார்த்தா அந்த வீடுகளில் அந்த அற்புதமாக இருக்கிற கலாச்சாரம் அப்படியே இருக்குது.
அதுக்கடுத்து அந்த பண்ணுற சேவைகள் கல்வியில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதை எல்லாருமே இருக்கிற விஷயத்தை தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயமா இருக்குது எல்லாமே. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் வணிகத்தில் இருக்கிறீங்க, முறையை கணக்கில் இருக்கிற பெரிய தொழிற்சாலை இருக்கிறீங்க. ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் எல்லாருமே வந்து அந்த லெவலுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிவிடியில் ஒரு பெரிய உலகளவில் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் வந்து எங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் எல்லாமே வந்து வேலைக்கு போகிறாங்க, யாரும் தொழில்நுட்பம் போகிறதில்ல, நீங்கள் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷன் பேசுங்க அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரு 1 மணி நேரம் பேசுவேன், அந்த மீட்டிங் பேசி கிட்ட உலகளவில் அந்த மீட்டிங் பண்ணியிருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னா, நான் பேசுறதுக்கு அடுத்தது பேசுறதுக்கு டெக்னி வாசர் அவர் இப்படி எந்த உட்காந்துருந்தார். நான் பேசி 3/4 மணி நேரத்துக்கு அந்த கதையில் அவர் கேட்டார். கேட்டுட்டு நான் பேசுகிறது எல்லாமே வந்து வியாபாரம் எப்படி பண்ணணும், வியாபாரம் பண்ணாதான் பொருளாதாரம் கிடைக்க முடியும், பொருளாதாரம் பண்ணாதான் நம்ம அடுத்த வேலைகள்லாம் நல்லா செய்ய முடியும், சேவைகள்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் நிறைய பேசணும்னு. அவர் அடுத்த ஸ்டேஜுக்கு ஏறணும் முதல்ல அவர் பேசுகிறதே வந்து நகரத்தில் வியாபாரிகள் எல்லாருமே வணக்கம் சொல்லிட்டு, நானும் ஒரு வியாபாரி தான், ஆன்மீக வியாபாரின்னு உங்களோட செஞ்சு சொன்னாங்க. கரெக்டாக தான் சொன்னார். ஆன்மீக விற்கக்கூடிய அப்படின்னு அழகாக சொன்னார். அது வந்து எனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குது. ஏன்னா அந்த கூடத்துக்கு வந்தோடனே வந்து எல்லாமே இந்த வியாபாரத்தை பற்றி இந்த மாதிரி அந்த ஆன்மீக மாதிரி கூட வியாபாரி மாறிக்கிற மாதிரி அவங்க பேசுறது நகைச்சுவையாக இருந்தாலுமே அது எழுதக்கூடிய கருத்தாக இருந்தது எல்லாத்தையுமே. இன்னைக்கு ஒரே ஒரு கதையை சொல்கிறாங்க. வந்து அந்த நகரக்காரர்கள் எப்படி இருப்பாருங்கிறதுக்காக சொல்கிறாங்க. நல்லா உண்மையும் முடியல இந்த கதையை. இப்போது கணபதி ஒரு நண்பர், முருகன் ஒரு நண்பர், இவங்க 2 பேருமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வியாபாரத்துக்கு பயணம் பண்ணுறாங்க. அது ஒரு காட்டு வழியாக போக வேண்டியது வழி. அதனால் வீட்டிலே காலையில் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு அது வழிபயணம் சொல்கிறாங்க. நடந்து போயிட்டு போது மத்தியானம் ஆகிடுது, சாப்பாடு பசிக்குது, உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு நாட்கள் உட்காந்து அவங்க கொண்டு போன சாப்பாடு கொண்டு போய்க்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் வராது, ஈஸ்வரர் ஒருத்தர் வராது. அவர் வந்து ஐயா நமக்கு பசிக்குது, நான் இது கடையில் இருக்குன்னு நினச்சிட்டு வந்து எங்கள் கடை எதுவும் இல்லை, எனக்கு பசிக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்போ இந்த கடை காட்டு வழியில் எந்த கடை இருக்கும்போது ஏதாவது வீட்டுக்கு கட்டி எடுத்துக்க கூடாதா, பரவாயில்ல உட்காரு 3 பேர் சாப்பிடலாம் அப்படின்ட்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதில் கணபதி வந்து ஒரு 5 ரொட்டி எடுத்துகிட்டு வர்றாரு, வீட்டில் 5 ரொட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. முருகன் வந்து 3 ரொட்டி எடுத்துகிட்டு வர்றாரு. இந்த 3மே வந்து ஒவ்வொரு ரொட்டி 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு எல்லாம் பங்கிட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. சாப்பிட்ட முன்னாடி 2 பேரும் முருகன் வந்து கணபதியுமே தூக்கம் நடந்து கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க. அந்த ஈஸ்வரன் கொஞ்சம் தொடர்ந்து போகிறதுனால எங்கள் எழுப்புக்கான இருக்கார் வந்து சரி ரசிகர்கள் ஒரு சாப்பாடு கொடுத்தாங்களே அப்படின்ட்டு அவர் அவங்களுக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்து போகணும், பணம் கேட்டால் வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு 8 தங்க காசை அந்த அவங்க படுக்க தலைவலிக்க வச்சுட்டு அவர் வழிபட்டு தொடர்ந்து போயிடுறாரு. அவங்க கடைக்கு எந்திரிச்சு பார்க்குறாங்க. 2 பேரும் கணவனை கொண்டு எந்திரிச்சு பார்க்குறாங்க. அந்த படுக்கை கீழே 8 தங்க காசு இருக்குது. இப்போது எப்பவுமே காசு வந்தால் பிரச்சனை தானே. அதனால் தங்க காசை பார்த்தோன்னே அதை எப்படி பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை வருது. அதில் அந்த 3 காசு வச்சுட்டு முருகன் சொல்கிறாரு, ஆணுக்கு பாதியாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. அந்த 5 ரொட்டி கொண்டு வந்துருக்காருல்ல, அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் 5 ரொட்டி கொண்டு வந்தேன், எனக்கு 5 காசு, நீ 3 ரொட்டி தான் கொண்டு வந்தேன், உனக்கு 3 காசு எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. இந்த 2 பேருக்கு வாக்குவாதம் ஆகுது, பிரச்சனை முடியல. 5 காசு 3 காசாக பிரிச்சுக்கிறதா 4 நாளாக பிரிச்சுக்கிறதா அப்படிங்கிறது. இது அப்படின்னா பிரச்சனை முடியாமல் நேராக சரி நாம தான் நகரத்துக்கு போகிறோமே, போய் அங்கே போய் பிரச்சனை முடிச்சுக்கலாம் அப்படின்னு போய்
அவங்க எந்த வணிகமாக பார்க்க போகிறாங்களோ அந்த வணிக சமூகத்தை சேர்ந்த நகரத்தார்கிட்ட போகிறாங்க. போகணுன்னு இந்த பிரச்சனை சொல்கிறாங்க நகரத்தாரங்க. ஐயா, நியாயமாக பார்த்தா ஆளுக்கு பாதி பண்ணிக்கிறது கரெக்டு. நகரத்தார் சொல்கிறாரு, நியாயமாக பார்த்தா ஆளுக்கு பாதி மாதிரி ரோட்டில் போய் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டு ஆளுக்கு பாதி போய் பகிர்ந்துக்கிறோங்களா, அதுதான் கணக்கு. ஆனால் கணக்காக பார்த்தா 5-3 கொடுக்கணும், இதுதான் கணக்கு. ஆனால் அந்த நகரத்தார் மாற்றி சொல்கிறாரு, இருக்க அந்த ஊர்களுக்கு 3 வீட்டு கொண்டு வந்தவருக்கு 1 காசு கொடுக்குறாரு, அந்த 5 வீட்டு கொண்டு வந்தவருக்கு 7 காசு கொடுக்குறாரு. 2 பேர் கேட்குறாங்க, இல்லையாது நான் 3 கிடைக்க நினச்சது 1 தான் கிடைக்குது, நான் 5 கிடைக்க நினச்சி 7 கிடைக்குது அப்படின்னு கேட்குறாரு. அந்த நகரத்தில் சொல்கிறார், கணக்கு நல்லா உள்வாங்கிங்க. நீங்கள் 2 பேர் கொண்டு போனது 5, 3, 8 ரொட்டி 3ஆக பிரிச்சிங்க, 24 ரொட்டி ஆகிடுச்சு. 8 ரொட்டியை அந்த வழிபோக்கிற காசு ஊற்றி கொடுத்துட்டீங்க. ஆமாம் கொடுத்துட்டு நீங்கள் 8 ரொட்டி சாப்பிட்டீங்க, நீ 8 ரொட்டி சாப்பிட்டேன். அந்த 5 ரொட்டிக்காக கொண்டு வந்தது 5-15 பீஸ், அதில் நீங்கள் 8 ரொட்டி சாப்பிட்ட. அப்புறம் அந்த வழிபோக்கு கொடுத்தவங்க 7 ரொட்டி, அந்த 7 உனக்கு கொடுத்த. நீ 3 ரொட்டி கொண்டு போட, 3 9, 8 ரொட்டி நீயே சாப்பிட்ட. 1 பீஸாக வழிபோக்கு கொடுத்த. இப்போது ஏன் நகரத்தில் வணிகத்திலையும் பேங்க்லேயும் வணிகத்திலையும் இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுக்கு உதாரணம் இந்த கதையை இருக்குது. நம்ம மேலும் பார்த்தோம்னா ஒன்றா 4 நாளாக பிரிச்சுட்டு போயிருப்போம், இல்லைன்னா 5-3 பிரிச்சுட்டு போயிருப்போம். நல்லா குழந்தை யோசனை பார்த்தீங்கன்னா மேலோட பிரிச்சுட்டு போவோம். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ சூழ்ச்சி இருக்குதுன்னு பார்த்து அதை ஏன் ஒன்றா பிரித்து கொடுத்த மிகப்பெரிய கணித மேதை, ஒரு நீதி கரெக்டாக கொடுத்து அந்த சமுதாய சிந்தனை கரெக்டாக கொடுத்தவங்களுக்கு அந்த நகரத்தை சமைச்சு வந்து அந்த வியாபாரி தான். இது எவ்வளோ சிறப்பு பாருங்கள். எல்லா சமையலும் எல்லா கடையும் காரணமும் சொல்லாது. அதனால் நீங்கள் எல்லாமே வந்து துல்லியமாக கணக்கெட்டு சம்பாதிக்கிறது, செலவு பண்ணுறது, எது முறையாக பண்ணணும், வாழ்க்கையை அனுபவிக்கிறது சரியாக முறையாக பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் பெரிய அளவுக்கு அட்வைஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இறைவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு 24 மணி நேரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த 24 மணி நேரத்தை யார் சரியாக உபயோகப்படுத்துகிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் நிறைய வாழ்ந்தாங்க. அந்த 24 மணி நேரத்தை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற வித்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன். 1 5 படி தான். உலகம் இயங்கிறதுக்கு பஞ்சபூதம், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். நம்மளுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் அது. இதை வச்சு நீ பொழைச்சிட்டு சொல்லி இந்த உலகத்துக்கு ஆரம்பிச்சிட்டாரு. அதை வச்சு தான் நம்மளாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நம்ம இயங்கிறதுக்கு வாழ்க்கை முறை இயங்குறது 5 விஷயம் தான். அதனால வேறு எதுவுமே இல்லை. உங்களுடைய மனம் அமைதியாக இருக்கணும், மனநிறைவாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். இதுக்கு நீங்கள் தைரியத்தை வந்து எவ்வளோ மணி நேரம் செலவு பண்ணியிருப்பாரு. அடுத்தது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் எல்லா வளத்தையும் அவங்களுக்கு இருக்கிற செல்வத்தையும் எல்லா விஷயத்தையும் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை உங்களுக்கு இருக்குது. அது பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, கூட பொருளாக இருந்தாலும் சரி, பெற்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கு நீங்கள் தான் காட்டாது. ஏன்னா ஒரு மனைவி 20 வருஷம் வேறு வீட்டுக்கு வாழ்க்கை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, நம்மளுக்காக குழந்தை பெற்று கொடுக்க நம்மளோட வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேருக்கு அத்தனை வசதியாக கட்டி கொடுக்க வேண்டிய முழு பொறுப்பு கடமை நம்மளுக்கு இருக்குது. நம்ம குழந்தைய நம்ம அப்ளிகேஷன் போட்டுலாம் வரல போடல, அவங்களை பாதுகாக்கிற மிகப்பெரிய பொறுப்பு கடமை இருக்குது. அப்போ இந்த 2 சரியாக பண்ணக்கூடிய அந்த குடும்பத்துடைய பொறுப்பெடுத்து சரியாக முறையாக பண்ணிட்டு வரக்கூடிய டைம் செட் பண்ணணும். இந்த 2க்கு பொருள் வேண்டும். பொருள் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அந்த பொருளை தூய்மையான வழியில், நேர்மையான வழியில், நாணயமான வழியில் பண்ண சம்பாதிக்கிறதுக்கு நல்ல தொழிலை வணிகத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். இதில் சம்பாதிச்சதை நம்ம குடும்பம் மற்ற சொந்த பந்தத்துக்கு நல்லா கேட்டதுன்னா கொண்டு போய் கொடுத்து அவங்கள டெவலப் பண்ணவே பார்க்கணும். அதுக்கு அடுத்தது இந்த சமுதாயத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணோம்னா பேர் பொருள் வாழலாம். இந்த 5 விஷயத்துக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குங்களா? வேறு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த 5 விஷயத்துக்கு அந்த 24 மணி நேரத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு வில் பவரை, ஒரு மனோபலத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இந்த
நகரத்தார்கள் சங்கத்தைச் சேர்ந்த உறுப்பினராக நீங்கள் அனைவரும் இந்த இறைவன் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை சொர்க்கம் நகரம்னு சொல்லுவாங்க. சொர்க்கம் வேறு எதுவும் இல்லை, இந்த பூமி தான் நம்மளுக்கு முக்கியம். நான் நல்ல சொர்க்கத்துக்கு வந்திருக்கிறோம். இதைய முறையாக வாழ்ந்து அடுத்தவங்களுக்கு நம்முடைய இந்த இயற்கையை இறைவன் இயற்கையை அடுத்து சரியாக அந்த ஊரணி பெற்று சொன்னாங்க, பெரிய இயற்கையை அடுத்ததை கொடுத்துட்டு சொல்லக்கூடிய நல்ல வழியை பின்பற்றி வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு அனைவருக்கும் எல்லாம் நல்ல இறைவர்களால் உடல் நலம், மெய்யாகி, இறை செல்வம், உயர்வுகள், ஞானம் பெற்று அனைவரும் ஓய்வு வாழ வாழ்க வளர்க்கும் வாழ்க்கை வேண்டுகிறேன். வளர்க்கிறேன். மலர்குழு தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்க நினைக்கிறோம். பல கோடெல்லாம் மலர்குழு தலைவர் டி.எல். சுப்பிரமணியம் அவர்களுக்கும், செயலாளர் டி.ஆர். சுப்பியானன் அவர்களுக்கும், பொருளாளர் மீனாட்சிமன் அவர்களுக்கும், அண்ணன் ராமராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அப்படியே இருக்கு சார், அப்படிங்க பாருங்க சரிங்க பாருங்க. பாருங்கண்ணா
மிகச்சிறப்பாக செயல்படுறாங்க. அதனால அவங்க பாராட்டி கௌரவப்படுத்தணும்னு நினைச்சேன். என்னோட வேண்டுகோளை ஏற்று அனுமதி கொடுத்த எம்சிக்கு நன்றி. மலர்குழு செயலாளர் சுபியானந்த் பேசுவாங்க. எம்சி. நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை, நறுப்பூவின் மனம் முழுதும் வேண்டும். இது திரு வ. சிவமாணிக்கனார் அவர்களின் எண்ணம். அது போலவே அவர் குடும்பத்தில் பிறந்த மதிப்பிற்குரிய வ. திரு சுப்பையா மலர்குழு செயலாளர் அவர்கள் மலர் பரிந்துரை வழங்க அழைக்கிறோம். முன்னாள் நகர்த்தார் சங்க தலைவர் உள்ளிட்ட நகர்த்தார் சங்க பெருமக்கள், பின்னால் நிர்வாகிகளுக்கும் வணக்கம். ஒரு 5 நிமிடம் இந்த மலர்குழு தயாரிக்கும் போது முதலில் பொன்மலாகும் போது பி. சுப்பிரமணியன் தலைவராக இருந்தார், நான் செயலராக இருந்தேன். அப்போ ஒரு மலர் தயார் பண்ணேன், கட்டுரைகள் மட்டும் போட்டு. அப்புறம் ஹைடெக் முத்தையா தலைவராக இருக்கும்போது வைரவிழா மலர் தயார் பண்ண சொன்னாங்க, அதுக்கு பதிப்பாளராக இருந்தேன். அப்போ இந்த நம்ம 76 ஊரில் உள்ள சில செய்திகளை சேர்த்து போட்டிருந்தேன். அப்புறம் 70 நானே தலைவர், இப்போ 75 மலர்குழு செயலாளர் சுப்பிரமணியன் அவர்கள் மலர் தயார் பண்ணணும்னு சொல்லி மலர்குழு போட்டிருந்தாங்க. எப்படி தயார் பண்ணுறதுன்னு ஒரு யோசனை வரும்போது எனக்கு ஏற்கனவே 3 நூல்கள் படங்களாக மொத்தம் நம்ம நகர்த்தார் சங்க சார்பாக நகர்த்தார்கள் வேதம்பட்டியை சேர்ந்த முத்துராமன் புகைப்படம் எடுத்து செட்டியார் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் என்ற ஒரு பெரிய வண்ணப்படமாக ஒரு புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அடுத்ததாக 9 நகர கோயில்களை மட்டும் தேவகோட்டை திருமதி உமா மெய்யப்பன் அவர்கள் சமீபத்தில் 1000 ரூபாய்க்கு அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். 9 நகர கோயில்களை மட்டும். அந்த வகையில் இனி அடுத்த மலராடு செய்யப்பட்டது 76 ஊர்களினுடைய கோயில்களை மட்டும், நகர கோயில்களை மட்டும் புகைப்படமாக எடுத்து கட்டுரைகள் இல்லாமல் இந்த மலரை தயார் பண்ணலாம் என்று தலைவர்கள் கேட்டுக்கொண்டேன். அவரும் ஒப்புதல் தந்தார்கள், மலர்குழுவும் தந்தார்கள். இதை எப்படி நடத்துவது என்பதற்காக எங்களோடு மேல்ச்சேரி ஊராட்சி மன்றத்தில் பழனி பெரியப்பாலும் இன்னொரு புகைப்படக்காரரையும் 10 நாள் கார் எடுத்துக் கொண்டு 76 ஊர்களுக்கும் சென்று அந்த புகைப்படத்தை எடுத்து இந்த மலர் தயாராகிஇருக்கிறது. இதனுடைய அடிப்படை கருத்து என்னென்றால், இந்த 76 ஊருக்கும் நம்ம போயிருக்க முடியாது. ஒரு 40 ஊருக்கு போயிருக்கோம். 40 ஊருக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் கல்யாண வீட்டோடு வந்திருக்கோம், அந்த கோயிலுக்கு போயிருக்க மாட்டோம். அந்த வகையில் இந்த 76 ஊரை மலரை பற்றி நீங்கள் இன்னைக்கு மலர் எல்லார் கையிலையும் கிடைக்காது. இது இன்னைக்கு ஒரு 10 மலர் தான் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த பவள நிகழ்ச்சியும் சேர்த்து அது மலராக இன்னும் ஒரு 15 நாள் வெளிவரணும். இது ஒரு ஆவணம். இன்னும் 2 ஆவணம் பாக்கி இருக்கு. அதாவது நகரத்தார் திருப்பணிகள் பண்ணது மொத்தம் 120 கோயில் இருக்கு. அது 120 கோயிலையும் வண்ணப்படமாக படம் பிடிச்சு ஒரு ஆவணம் தயார் பண்ணணும். 108 புதனக கோயில் இருக்கு, அதையும் வண்ணப்படமாக பிடிச்சு ஒரு ஆவணம் தயார் பண்ணணும். இந்த ஆவணங்கள் இந்த 120 கோயில் ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். பாடல் பெற்ற தலங்களில் 120 லிஸ்ட் இருக்குன்னா அது 60 பண்ணது தேவைப்பட்ட நகரத்தாரு மொத்தம். இந்த ஆவணத்தை தயார் பண்ணிட்டோம்னா நகரத்தார்களுக்கு எல்லாம் ஒரு ஆவணமாக இருக்கட்டும்ன்றதுக்காண்டி முதல் தொடக்கமாக இதை நான் ஆரம்பிச்சு வச்சிருக்கேன். இந்த 6-7 நூல்களையும் நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட, வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா நகரத்தார் தொகுப்பெல்லாம் வாங்கி வச்சா கூட இன்னைக்கு 1 கிராம் தங்க விலைக்கு கூட வராது. 1 கிராம் 7000 ரூபா விற்கிது. இந்த நூல்கள்லாம் வெளிவந்து வந்தால் கூட 5000 ரூபாயோட முடிஞ்சிடும். இந்த ஆவணங்கள்லாம் தயார் பண்ணி நம்ம பிள்ளையார்பட்டி கோயிலில் வச்சு இது எல்லாத்தையும் இப்போ படிக்கிறத விட படமாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு கருத்தில் இதை நான் சின்ன முயற்சி எடுத்து பார்த்தேன். அது நல்ல வெளிவந்திருக்கு. அந்த வகையில் எனக்கு இந்த ஒப்புதளித்த நகரத்தார் சங்கத்துக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு குறிப்பு, ஏற்கனவே மீனாட்சி வேட்டினா எல்லாரும் கட்டுவோம். 5 ரூபாய்க்கு நான் வேட்டியை கட்டியிருக்கேன். நூல் தயார் பண்ணவர் மீனாட்சி மில்லு, அதை வேட்டியாக்கின நாகராஜன் இன்னைக்கு வந்திருக்கிற ஆரம்பம். இந்த 2 பேரும் இன்னைக்கு இணைந்திருக்கிறது ரொம்ப ஒரு பொருத்தமான இந்த நூல் வெளியீட்டுக்கு நாம் அவர்களை பாராட்டி கௌரவிக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் இந்த மலர் வெளிவந்தவரை பார்த்து தன்னுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது பல பேர்
நான் கூட ஒரு விலை வச்சு கொடுக்கலாம்னுங்கிற மாதிரி ஒரு கருத்து சொன்னான். நான் யார் விலை கொடுத்து வாங்க மாட்டாங்கன்னு சுப்பிரமணியன் சொன்னேன். 700 ரூபா மலர் அடக்காகுது, அவர் 500 ரூபா போட்டிருக்காரு. இப்போ 100 மலர் வேணும்னு தானாகவே கேட்டுனாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இதை மட்டுமே நீங்கள் இன்னொரு 500 புத்தகம் போட்டு ஒரு குறைச்ச விலைக்கு கொடுக்க முடியுமான்னு பாருங்கன்னாரு. குறைச்ச விலைக்கு கொடுக்கணும்னா தென்னல் கதிரேசன் கேட்கணும், அவர் சொன்ன பிறகு தான் நான் விலையை நிர்ணயிக்கணும். அதனால் அவர் வந்த பிறகு சொன்ன பிறகு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ணன் மேலே பழனியப்பன் அவர்கள். அன்பிற்குரிய நகரத்தார் பெருமக்களே, இடையிலே ஏற்பட்ட தடங்களுக்கு மகிழ்வு காரணம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர்ந்து பேசும்போது பெயரை உச்சரித்து சில கருத்துக்களை சொன்னது எனக்கு பெரும் மகிழ்வை வந்திருக்கிறது. அதையடுத்து திரு டி.ஆர். சுப்பையா அவர்கள் இந்த மலர் தயாரிப்பதனுடைய நோக்கம், இந்த மலருடைய சிறப்புகளை சொன்னபோது நான் சொல்ல இருந்த கருத்தும் அதுவும் ஒன்றாக இருந்தது அறிந்து மகிழ்ச்சி. ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஆவணமாக வளரும் தலைமுறைக்கு நம்முடைய சமுதாயத்தை, நம்முடைய அறப்பணியை, நம்முடைய ஆலயங்களை, நம்முடைய புள்ளி விவரங்களை இவற்றையெல்லாம் காட்டுகிற ஒரு அற்புதமான பொக்கிஷமாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. ஏன்னா தலைவர்களும் உறுப்பினர்களும் இந்த நூலை பெற்று பெற்று உடன் திரும்பி எடுத்துச் செல்கிறார்களே, இந்த நூலை பற்றி வெளியிடுவதற்கு முன்னால் எதுவும் கருத்து சொல்ல வேண்டாம் என்று சொல்கிறார்களே என்றெல்லாம் நான் யோசித்தேன். இப்பொழுதுதான் தெரிந்தது, அந்த நூலிலே இன்னும் இணைப்பு இருக்கிறது. அந்த இணைப்புகளெல்லாம் இணைந்ததற்கு பின்னர் முழுமையான மலராக இந்த மலர் வெளிவர வேண்டும், அதன் பிறகு கருத்து சொல்ல வேண்டும் என்பதிலே மிக ஆர்வமாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த மலரை பற்றி ஒரு வரியில் சொல் என்று சொன்னால் 75 ஆண்டுகளில் வெளிவந்திருக்கிற சிறப்பு மலர்கள் அத்தனையையும் வரிசையாக அடுக்கி வைத்து அதற்கு ஒரு நடுவர் குழுவை நியமித்து இந்த 75 மலர்களில் எந்த மலர் சிறந்த மலர் என்றால், எந்த மலர் வாடாத மலர் என்றால், எந்த மலர் அழகு கூட்டும் மலர் என்றால், எந்த மலர் வளரும் தலைமுறைக்கு ஒரு ஆவணமாக இருக்கக்கூடிய மலர் என்றால் முதலிடம் பெறுவது திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தின் பவள விழா மலராகத்தான் இருக்கும் என்பதுதான் ஒரு வரியில் இந்த மலரை பற்றிய குறிப்பாகும். மிக சிறப்பாக திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கம் அத்தனை விழாக்களையும் மிக அற்புதமாக கொண்டாடி, அதை போல மிக சிறப்பாக கண்டவராயன் கட்டி தந்த கருப்பு தங்கம், திருச்சியினுடைய நகரத்தார் பெண் சிங்கம், நகரத்தார் மகளிர் சங்கத்தைச் சேர்ந்த சங்குமீனா உள்ளிட்ட அந்த மகளிர் சங்கத்தினுடைய அளப்பரிய பணிகளும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த மலர் எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். மலரின் முன்னட்டையிலிருந்து கடைசி அட்டை வரை அத்தனையும் திரும்ப திரும்ப பார்க்கவும் படிக்கவும் தூண்டுகிறது. மிக அற்புதமான கனமான அட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சி ஒன்றாட்சியில் வருகிற படம் போல அழகான படங்களாக அத்தனை படங்களும் இடம்பெற்றிருக்கிறது. மிக அழகான நேர்த்தியான தொகுப்பு, நல்ல கட்டு, பல காலம் பயன்படக்கூடிய மலராக இந்த மலர் இருக்கிறது. இந்த மலரின் சுமார் 170 பக்கங்களிலே முதல் 80 பக்கங்கள் திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கத்தினுடைய வரலாறு, அவை கொண்டாடிய விழாக்கள், அதிலே பொறுப்பில் இருந்த முன்னாள் தலைவர்கள், பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், அது நடத்திய விழாக்களின் சிறப்பு, பவள விழா முத்தாய்ப்பாய், பவள விழாவின் உரைகள், பவள விழாவின் படங்கள், பவள விழாவில் பேசியவருடைய பேச்சுக்கள், இப்படி 80 பக்கங்கள் மிக அற்புதமான கருத்து கோவையாக இந்த மலரிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு 86 பக்கம் நம்முடைய திரு சுப்பையா அவர்கள் சொன்னதைப் போல எங்கள் மேலைத்துவதி மண்ணின் மைந்தன் பழனியப்பா பெரிய கருப்பாவும் மரியாதைக்குரிய திருப்பதி அவர்களும் இணைந்து செட்டிநாட்டு கோயில்கள், நகர கோயில்கள் அத்தனைக்கும் பயணப்பட்டு அந்த ஆலயங்களுடைய வெளித்தோற்றம், உள்ளிருக்கிற இறைவன் இறைவி,
இந்த மலரை எடுத்தால் கடைசி வரை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படுகிற அளவிற்கு அற்புதமாக இந்த மலர் இருக்கிறது. இந்த மலரிலே ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கருத்துக்கள் எதுவும் இல்லை. எல்லா கருத்துக்கள் செய்கிற போற்றுதற்குரிய தலையாய பணிகளாகிய கூட்டு திருமணம், முதியோர் கல்வி, படிப்பு உதவி என இந்த சங்கத்தினுடைய செயல்பாட்டு சிகரங்கள் மிகச் சிறப்பாக இந்த மலரிலே இருக்கிறது. இந்த மலர் திரு சுப்பையா அவர்கள் சொன்னதைப் போல ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். நம்முடைய செட்டிநாட்டைச் சேர்ந்த அந்த 76 ஊரில் எந்தெந்த ஊரில் நூலகம் இருக்கிறதோ அந்த நூலகத்திற்கெல்லாம் ஒரு நூலை உங்களுடைய திருச்சிராப்பள்ளி நகரத்தார் சங்கம் வழங்கி அங்கு இருக்கிற நூலகங்களிலே இந்த நூல் இடம்பெற வேண்டும். என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய வளரும் தலைமுறை இந்த நூலினுடைய அட்டையை பார்த்ததும் புரட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த நூலை எடுத்து புரட்ட துவங்கினால் வள்ளுவத்தை படிக்க படிக்க அறிவு ஊற்றென்று எழுவதைப் போல இந்த நூல் நகரத்தார்கள் மீதும் நகரத்தார் ஊர்கள் மீதும் நகரத்தாருடைய பணிகள் மீதும் சிறப்புகளை ஊட்டும். அன்பிற்குரியவர்களே, ஊவே சாமிநாதையரை நான் பேச துவங்கிய போது அமைச்சர் வந்தபடியால் அதை நிறுத்திவிட்டேன். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் சென்னையில் இருந்து புகை வண்டியிலே மயிலாடுதுறைக்கு வருகிறார். எதற்காக மயிலாடுதுறைக்கு வருகிறார்? ஒரு இலக்கண நூலை தேடி வருகிறார். அந்த இலக்கண நூல் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. கடைசியாக ஒரு செய்தி கிடைத்தது. மயிலாடுதுறையிலே ஒரு சத்திரம் இருக்கிறது. அந்த சத்திரத்திலே ஒரு சாமியார் இருக்கிறார். அந்த சாமியாரிடம் நீங்கள் தேடுகிற இலக்கண நூலின் ஒரே ஒரு பிரதி இருக்கிறது என்ற செய்தி கிடைக்கிறது. உடனே தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் சென்னையில் இருந்து பயணித்து மயிலாடுதுறை வந்து இறங்கி அங்கே இருக்கிற குதிரை வண்டிக்காரனிடம் பேரம் பேசி 4 நாள் கூலி கேட்ட அவரிடம் 2 நாளுக்கு கூலி பேசி முடித்து அந்த சத்திரத்திற்கு போகிறார். சத்திரத்திற்கு சென்றாய்விட்டது. அங்கு இறங்கி யாரிடம் இந்த இலக்கண நூல் இருக்கிறதோ அந்த சாமியாரையும் கண்டுபிடித்து விட்டார். அந்த சாமியாரிடம் தமிழுக்காய் வாழ்ந்த தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் கைகட்டி அப்படியே நின்று கேட்டார், ஐயா, நான் ஒரு இலக்கண நூலை தேடி வந்திருக்கிறேன். அந்த இலக்கண நூல் உங்களிடம் இருப்பதாக அறிந்து வந்திருக்கிறேன். அந்த இலக்கண நூலை நான் படிக்க வேண்டும். அந்த சாமியார் சொன்னால் நான் தருவதாக இல்லை. இல்லை ஐயா, வளரும் தலைமுறைக்கு அந்த இலக்கணம் தெரிந்தாக வேண்டும். எனவே அந்த இலக்கண நூலை நான் எவ்வளவு விலை கேட்கிறீர்களோ அவ்வளவு தருகிறேன். நீங்கள் அந்த நூலை தாருங்கள். தர முடியாது. அந்த இலக்கண நூலை படியெடுப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள். அதற்கு கூட நான் கொடுக்க முடியாது. சரி, இலக்கண நூலை புரட்டுவதற்கு வாய்ப்பு தாருங்கள். அதுவும் முடியாது என்று சொல்லிவிட்டார். தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதையர் சொன்னார், நீ அந்த இலக்கண நூலை எனக்கு தராமல், அதை புரட்டாமல், அதை படித்து என்னுடைய வளரும் தலைமுறைக்கு அதை ஆவணமாக்காமல் நான் இங்கிருந்து நகரமாட்டேன் என்று உட்கார்ந்தார். அந்த இலக்கண நூலை உன் கையில் நான் தருவேன். நான் சாப்பிட்டு முடிக்கிற வரை நீ படியெடுக்கலாம், படிக்கலாம், உருவாக்கிக் கொள்ளலாம். சாப்பிட்டு முடித்ததும் நூலை என் கையில் தந்துவிட வேண்டும். இதற்கு சம்மதித்தால் இலக்கண நூலை தருகிறேன் என்று சொன்னார் சாமியார். தமிழாய் வாழ்ந்த, தமிழுக்காய் வாழ்ந்த, வளரும் தலைமுறைக்கு இலக்கண வரையறையை கற்றுக் கொடுக்கும் ஆவலோடு பயணித்த ஊவே சாமிநாதையர்களும் அந்த மனித தெய்வம் அதை ஏற்றுக்கொண்டது. தன் பொன்னார் தோளில் அந்த அன்னக்காவடியை சுமந்தது. தெருந்தோறும் மணி எடுத்து உணவு பிச்சை வாங்கியது. அவருக்கு அருகிலே கொண்டு வந்து வைத்தது. அவர் அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிற பொழுது அந்த இலக்கண நூலை இவர் கையிலே கொடுத்தார். ஊவே சாமிநாதையர் கையில். ஊவே சாமிநாதையர் பக்கம் பக்கமாக படித்து குறிப்பெடுத்துக் கொண்டே வந்தார். சாப்பிட்டு முடித்ததும் அந்த நூலை பிடித்து விடுவார். இப்படி பல நாட்கள் மயிலாடுதுறையில் சத்திரத்தில் ஒரு சாமியாருக்கு பிச்சை உணவு எடுத்துக் கொடுத்து காப்பாற்றிய இலக்கண இலக்கியங்கள் தான் நான் இன்றைக்கு வாசித்துக் கொண்டிருக்கிற இலக்கண இலக்கியங்கள். அதை போல இந்த நூல் சேகரிக்கப்பட்டிருக்கிறது. வளரும் தலைமுறைக்கு வழி
ஆசிரியர் பெருமக்கள், இதற்கு விளம்பரம் தந்துதவிய சான்றோர்கள் இந்த நூலை இன்னும் சிறப்பாக்கி எல்லோருக்கும் வழங்க இருக்கிற இந்த திருப்பணி நம்முடைய நகரத்தார் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய உத்திரை செய்தியாகும். எனவே இந்த மலர் மிக உயர்ந்த மலர், சிறந்த மலர், பவளவிழா மலர், பலரும் பாராட்டுகிற இந்த மலர் ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்க வேண்டிய மலர் என இந்த மலருக்கு தகுதியை ஆற்றுகிற வாய்ப்பு தந்தவர்களுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ராயபுரத்துல இருந்து அண்ணன் ஆட்சியும் வந்திருக்காங்க. அவங்க புதுக்கோட்டையில இருக்காங்க. இப்போ அவங்க மேடைக்கு அழைக்கணும். லட்சுமி ஆட்சி, சுப்பிரமணிய செட்டியார் ராயபுரம் புதுக்கோட்டையில இருந்து ஆட்சியார் வந்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம சங்கம் ஆரம்பிச்சாங்க. அந்த சங்கம் ஆரம்பிக்கையில இருந்த வந்து SRMS சுபையா செட்டியாரும் AVK சோமசுந்தர செட்டியாரும் ஆரம்பிச்சிருக்காங்க. SRMS சுபையா செட்டியார் வந்து தோற்றுவித்தவர்கள் பிளஸ் முதல் செயலாளர். செவ்வூர் PA நாகப்பன் அது மட்டும் இங்கே கொண்டு வாங்களேன். அந்த வீடியோ வந்து நம்பர்லாம் இங்கே கொண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல இங்கே பாருங்க. எங்கிருந்து வாங்கினேன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வாங்க. இது பண்ணிருக்கேன். நீங்க பாருங்க. நீங்க பாருங்க. வி ராமசாமி, வி கிருஷ்ணன், வேலுப்பட்டி, வி கிருஷ்ணன், வேலுப்பட்டி, வேந்தன்பட்டி, எல் நாகப்பன், காரைக்குடி, KE மெய்யப்பன், காரைக்குடி, KE மெய்யப்பன், புதுப்பட்டி, M ராமசாமி, பாருங்க, காரைக்குடி, M முருகப்பன், SP அருணாச்சலம் அவர்களை முன்னாடி அழைக்கிறோம். முன்னாள் தலைவர் SP அருணாச்சலம் அவர்களை முன்னாடி அழைக்கிறோம். கோனாப்பட்டு ஆரம்பத்து தலைவர், கோனசிறுவையில் ஆரம்ப பழனியப்பன், கொக்கனாப்பட்டி S சிவலிங்கம்,
அப்படியே அப்படியே இங்கே பாருங்க அண்ணா இந்த வந்துட்டேன். கண்ணவராயன்பட்டி கே. அண்ணாமலை, கண்ணவராயன்பட்டி கே. அண்ணாமலை. இங்கே பாருங்க கொஞ்சம் காரைக்குடி பாரடேரி எம். ஆறுமுகம், இங்கே பாருங்க எம். ஆறுமுகம், ராங்கியம், ஓகே இதான் வந்து அண்ணா அப்படியே போட்டு எடுத்துக்கானே புதுப்பட்டி பிஆர் பழனியப்பன், முன்னாள் தலைவர் பி. ஏ. சின்ன அழகப்பன் அவர்களை பி. செல்லராமசாமி புலிப்பலி, இங்கே பாருங்க இங்கே பாருங்க பொன்னையா வேலுப்பட்டி திரு சுபை, திரு என். பழனியப்பன் பொன்புதுப்பட்டி, என். பழனியப்பன், வேலு பழனியப்பன், இங்கே பாருங்க திருமதி விசாலாட்சி ஆட்சி, வி. ராமசாமி ராங்கியம், ராமசாமி வேந்தப்பட்டி, கொப்பனாப்பட்டி கே. என். இளங்கோவன், வளையப்பட்டி பி. எம். திருநாவுக்கரசு, தேவக்கோட்டை எம். செந்தில்நாதன், மேலச்சேரக்குடி எஸ். நாகப்பன், மேலச்சேரக்குடி எஸ். கந்தசாமி, வேலுப்பட்டி ஆடைய மணிகண்டன், தேவக்கோட்டை சோமவீரப்பன், தேவக்கோட்டை எஸ். இங்கே பாருங்க அவர்களை பொன்னாடை போட்டிக்காக மேடைக்கு அழைக்கிறோம். Thank you.